Indicesல next sum, if x power y is equal to y power x, show that x by y the whole power x by y is equal to x power x by y minus 1. If x is equal to 2y, show that y is equal to 2. இது first, இது second. இப்போ நம்ம first போடுவோம். given வந்து என்ன, x power y is equal to y power x. அப்போ நமக்கு ஆன்சர் எக்ஸில் தான் வர்றது, எக்ஸில் தானே வருது. அதனால இதுலேருந்து ஒய் என்னன்னு பார்த்துக்குவோம். ஒய் பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒய்ன்னு எழுதிக்குவோம். இந்த எக்ஸ் அந்த சைடு போனால் 1/x, எக்ஸ் பவர் ஒய் த ஹோல் பவர் 1/x, பவர் அந்த சைடு போனால் 1/ன்னு போயிடும். அதாவது இது ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் பவர் ஒய் பை எக்ஸ். அதாவது நமக்கு என்ன ரிலேஷன் கிடச்சிருக்குன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒய் பை எக்ஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறோம், ஏன்னா ஆன்சர் எக்ஸில் இருக்கிறதுனால. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு, எல்ஹெச்எஸ் எடுப்போம். எக்ஸ் பை ஒய் த ஹோல் பவர் எக்ஸ் பை ஒய் கேட்டிருக்கு. எக்ஸை எக்ஸ்னே வச்சுக்குவோம், ஒய்யை வந்து எக்ஸ் பவர் ஒய் பை எக்ஸ்னு எழுதுவோம். இதுக்கு ஹோல் பவர் எக்ஸ் பை ஒய் எடுக்கணும். அப்போ பவர் தனித்தனியாக பிரிக்கலாம், டினாமினேட்டருக்கு நியூமரேட்டருக்கு தனியாக. அப்படி பிரிக்கும் போது இது எக்ஸ் பவர் ஒய், எக்ஸ் பவர் எக்ஸ் பை ஒய், இது எக்ஸ் பவர் ஒய் பை எக்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய். இதுக்கு தான் ஹோல் பவர் அது. அப்போ இதில் எக்ஸும் அடிபட்டுரும், ஒய்யும் அடிபட்டுரும். அப்போ என்ன இருக்குன்னா எக்ஸ் பவர் எக்ஸ் பை ஒய் பை எக்ஸ் பவர் 1ன்னு இருக்கும். அப்போ இது டிவிஷனில் ஒரே பேஸாக இருக்கிறதுனால பவர்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம மைனஸ் பண்ணலாம். இதுதான் கேட்டிருக்கு, எக்ஸ் பவர் எக்ஸ் பை ஒய் மைனஸ் 1. அதனால் எக்ஸ் பை ஒய் த ஹோல் பவர் எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ். இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குது அப்படின்னா, if x is equal to 2y, show that y is equal to 2. இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். இதை கொண்டு இப்போ x is equal to 2yன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2y by y the whole power 2y by y is equal to 2y the whole power 2y by 2y minus 1. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே பூரா 2yயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ y கேன்சல் ஆயிரும், 2ன்னு வரும். இந்த y கேன்சல் ஆயிரும், 2ன்னு வரும். 2y த ஹோல் பவர், இதுலேயும் வந்து 2y பை ஒய் தான், ஒய் தான் இந்த இடத்துல, ஒய் தானே இருக்குது. அப்போ இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிரும், 2 மைனஸ் 1. இப்போ 4 is equal to 2y, 2 மைனஸ் 1 த ஹோல் பவர் 1, அதாவது 4 is equal to 2y. அப்போ y 2y is equal to 4. அப்போ y is equal to 4 by 2, y is equal to 2 கொண்டாந்துட்டோமா, y is equal to 2ன்னு. அந்த இதிலேருந்து இதை வந்து y is equal to 2ன்னு கொண்டாந்துட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா எக்ஸ் பவர் ஒய் ஒய் பவர் எக்ஸுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்கு. என்ன கேட்டிருக்குன்னா எக்ஸ் பை ஒய் த ஹோல் பவர் எக்ஸ் பை ஒய் வந்து எக்ஸ் பவர் எக்ஸ் பை ஒய் மைனஸ் 1க்கு ப்ரூவ் பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இந்த ஆன்சர் எக்ஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பவர் எக்ஸை இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். ஒய் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒய்ன்னு ஒய்யின் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன், ஏன்னா ஆன்சர் எக்ஸில் இருக்கிறதுனால. அப்போ எக்ஸ் பவர் ஒய், இந்த எக்ஸ் இந்த சைடு வந்தால் 1/x, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒய் பை எக்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒய் பை எக்ஸ்னு கொண்டாந்துட்டோம். அதை கொண்டாந்து எல்ஹெச்எஸில் இந்த ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த பவரையும் தனித்தனியாக, இதுக்கும் பவர் இதுதான், இதுக்கும் பவர் இதுதான், அப்படி பண்ணையில் இது ரெண்டும் கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடுது. இப்போ வந்து டிவிஷனில் இருக்குது, அதனால் பவர்ஸை சப்ராக்ட் பண்ணலாம், எக்ஸ் பை ஒய் மைனஸ் 1. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் 2yனா ஒய் 2ன்னு ப்ரூவ் பண்ணுங்கள். அப்போ இந்த ஈக்குவேஷனில் கொண்டே 2y, எக்ஸ் இருக்க இடமெல்லாம் 2yயை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இந்த ஒய் கேன்சல் ஆகி 2, இந்த ஒய் கேன்சல் ஆகி 2, இந்த ஒய் கேன்சல் ஆகி 2. இது 2 ஸ்கொயர் ஆயிடுது, 2 மட்டும்தான் இருக்கும், இங்கேயும் 2 மட்டும்தான் இருக்குது. இங்கே 2y 2 மைனஸ் 1, 2 மைனஸ் 1 1, 2 ஸ்கொயர் 4. 4 is equal to 2yனா 2y is equal to 4. அப்போ y is equal to 4/2, y is equal to 2. இதுதான் கேட்டிருக்கு.